1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் வசனங்கள் 5, 6. வசனங்கள் 5, 6 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷரால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை ஆராதனையில் எங்களோடு பேசும்படி எங்களுக்கு தெரிந்து கொடுத்திருக்கிற இந்த வசனத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் இடைபடுவீராக. எங்கள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே விசேஷமான விதத்தில் இடைபெட்டு மற்றும் ஒரு விஷயம் எங்கள் எல்லாரையும் உமக்குள்ள ஸ்திரப்படுத்தும்படியாக எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னமாகி இருக்கிற தயவுக்காக நன்றி. ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலமாய் ஆட்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். நல்ல சிந்தை இல்லாம கெட்ட சிந்தை உள்ளவர்களும் அப்புறம் சத்தியம் இல்லாத ஆட்கள் வேற. இதுதான் முக்கியம். தேவ பக்தியை எப்படி எண்ணுகிறார்கள்? ஆதாய தொழிலாக. தேவனுடைய பக்தியை ஆதாய தொழிலாக எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷரால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இந்த மாதிரி ஆட்களை விட்டு என்ன செய்யணுமா? விலகணும் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பக்தியை எப்படி எண்ணிடக்கூடாது? ஆதாய தொழிலாக. இன்னைக்கு புறம் பாருங்களேன், பக்தி எந்த இடத்துல அதிகமா இருக்கும் அங்க எல்லாம் தொழில் என்ன செய்யுது? அதிகமா நடக்குது, பெருகிட்டே இருக்கு. எதை வச்சு தொழில் பெருகுது? யாருக்காக தொழில் பெருகுது? பக்திக்காக. கடவுளுக்கு பக்தி அநேகர் வர்றாங்க, அதை வச்சு அநேகர் என்ன செய்யறாங்கன்னா பிழைக்கிறாங்க, தொழில் செய்யறாங்க. ஏகப்பட்ட ஹோட்டல் இன்னைக்கு எங்க வந்திருக்கு? ராமேஸ்வரத்தில் வந்திருக்கு. எதுக்காக ஹோட்டல் வந்துச்சு? பக்திங்கிற பேர்ல அநேகர் என்ன செய்யறாங்க? தொழில். அப்படியே இந்த இடத்துக்கு இந்தியா முழுசுல இருந்து வர்றதுனால அந்த தொழில் இங்க கொடிகட்டி என்ன செய்யுதுன்னா பறக்குது. அங்க கைடா இருக்கிறவங்க போட்டி போடுறாங்க. லட்சத்தை கொடுத்து கூட நான் கைடா இருக்க விரும்புறேன். பக்தி நிமித்தமா அந்த இதுக்கு வந்திருக்கிறாங்க இல்ல, அதை வச்சு ஒரு தொழில் பண்றதுனால அங்க என்ன செய்யறாங்க? வந்து நிக்கிறாங்க. ஏகப்பட்ட தேங்காய் கடை, மாலை கடை எல்லாம் எதை வச்சு? எலுமிச்சம்பழம் கடை எல்லாம் என்னன்னா ஆண்டவர் இந்த மாதிரி தேவனுடைய ஆலயத்துல தொழில் செய்கிற எண்ணத்தோடு இருந்தவங்களை விரட்டி என்ன செய்யறாருன்னா துரத்துறார் ஆலயத்தோட்ட. ஹல்லேலூயா. நைட்டுனால ஒரு சவுக்கு என்ன செய்யறாருன்னா உண்டு பண்ணி அதை ஒரு சொல்லட்டி யாரெல்லாம் இந்த தவறான நோக்கத்தோடு தேவனுடைய ஆலயத்துல இருந்து தொழில் செய்யறாங்களோ, ஒரு ஆதாயத்துக்காக தேவனுடைய ஆலயத்துல அமர்ந்திருக்கிறாங்களோ, அவங்களை எல்லாம் சர்ச்சை விட்டே தேவன் என்ன செய்கிறார்னா அப்புறப்படுத்துகிறார், விரட்டுறார். இன்னும் சொல்ல போனா சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா அவங்க தேவ பக்திய எப்படி எண்ணிட்டாங்க? ஆதாய தொழிலாக. அது தொழில் செய்கிற இடம் இல்ல, தேவனுக்கு தொண்டு செய்கிற இடம். ஆமென். அப்ப என்னன்னா தேவ பக்தி ஆதாயம் தொழில் அல்ல அப்படின்ட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றார்? எது ஆதாயமா? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவம் என்பது ஆதாய நோக்கம் அல்ல, அது அதனுடைய நோக்கமே அன்புதான். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்ல போனா ஆதாயத்தை கணக்கில் கொண்டு செய்கிற தொழில் அல்ல ஊழியம். அது அன்பை மனதில் வைத்து கிறிஸ்துவுக்கு நாம் செய்கிற தொண்டு. ஆமென் சொல்லுங்களா? தொண்டு. ஆமென். It's not a business, it's a service to God. அது தேவனை வச்சு பணம் சம்பாதிக்கிறது இல்ல, அது தேவனுக்கு நாம் செய்கிறதான தொண்டு, ஊழியம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்படிப்பட்ட
தேவ பக்தியுடனே கூடிய இந்த போதும் என்கிற மனதுதான் மிகுந்த ஆதாயமா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. நோக்கம் ரொம்ப சரியா இருக்கணும். ஊழியன் வர்றப்ப, ஊழியக்காரங்களுக்கு உதவி அப்படின்னு வர்றப்ப நம்முடைய நோக்கங்கள் எப்படி இருக்கணும்? ரொம்ப ரொம்ப பரிசுத்தமாய், தெய்வீகமா இருக்கணும். தெய்வீகமாய் சரியான நோக்கம் இருக்கணும். ஊழியருக்கும் ஜனங்களுக்கு இடையில ஒரு சரியான நோக்கம் இருக்கணும். உங்களை நாங்க நடத்துறது சரியான நோக்கத்தோட நடத்தணும். அதே போல நீங்களும் எங்களோட பழகிறது சரியான நோக்கத்தோட என்ன செய்யணும்? பழகணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம அமர்ந்து இருக்கிறோமே, ஏதோ நம்ம மாமா மச்சான் மருமகன் சம்பந்தம் ஜாவடி கொடுத்துருக்கிறதுனாலே அந்த இடத்துல வாரம் கூடி வர்றோம். சொல்லுங்க பார்ப்போம். கல்யாண வீட்டில் கூடின மாதிரி இங்க கூடி வர்றோமா? நம்ம எல்லாம் கூடி வர்றதனுடைய நோக்கம் என்ன? ரத்த உறவுங்கிறதுனால என்ன செய்யல? கூடி வரல. இது திரு ரத்த உறவுங்கிறதுனால ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்துல தேவனே நம்ம என்ன செய்கிறார்? கூட்டி சேர்க்கிறார். மாம்சத்தினால ரத்தத்தினால வந்து உறவுனால நாம எல்லாரும் இந்த இடத்துல கூடி வரல. தேவனுடைய திரு ரத்தத்தினால தேவனே சம்பாதிச்ச திருச்சபை நீங்களும் நானும், இன்னும் சொல்ல போனா ஆண்டவரை அறிஞ்சதுனால வந்த உறவுகள் இது. ஆமென் சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதிரிப்பட்ட உறவுகள் தெய்வீகமானதுங்கிறதுனால இந்த உறவுகளுக்கு பின்னாடி இந்த உறவுகளை ஏற்படுத்தியது தேவனே என்பதால இந்த உறவுகள் ரொம்ப புனிதமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு உறவு தெய்வீகமா இருக்கணும்னா உறவுகளுக்கு இடையில எந்த ஒளிவு மறைவும் இருக்கவே கூடாது. டிரான்ஸ்பரண்ட், வெளிப்படையான ஒரு உறவு. உள்ளபடி, இல்லத இல்லை என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதிரி உறவுகளோட பழகுவது நமக்கு நல்லது மட்டும் இல்ல, நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பும் கூட. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நமக்கு நல்லது மட்டும் இல்ல, நமக்கு பாதுகாப்பும் கூட. சொல்லுங்க. காரியத்தை மறைத்து நம்மிடம் பேசும் சிநேகிதனை விட அதை குறித்து நம்மிடம் வெளிப்படையாக பேசும் எதிரியே அதிக நம்பிக்கைக்கு உரியவன். சிலர் ஃப்ரெண்டா இருப்பான், பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் மறைச்சிருவான். சிலர் எதிரியா இருப்பான், எல்லாத்தையும் ஓப்பனா பேசிடுவான், போட்டு உடைச்சிருவான். ரெண்டு பேர்ல யாரு நம்பிக்கைக்குரிய நபர்? நமக்கு எதிரின்னு சொல்றமே அவர் தான் உள்ளபடியே சொல்லுகிற அந்த எதிரி தான் அதிக நம்பிக்கைக்குரிய நபர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை மூடி மறைச்சு பேசுறது நமக்கு ரொம்ப எளிதா இருக்கு. ஆனா வெளிப்படையா உள்ளபடி பேசுறது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உள்ளபடி பேசுறது எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கு. ஒரு அமைப்பு, ஒரு நிர்வாகம், ஒரு குடும்பம், ஒரு தொழில், அது எதுவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும் சரி, இது எல்லாவற்றையும் தேவனே நமக்கு என்ன செய்கிறார்? ஏற்படுத்தி தந்திருக்கிறார். சோ இந்த அமைப்புல, இந்த உறவுகளுக்கு இடையில எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாத நிலைமை என்பது தெய்வீகம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஏதாவது ஒரு கள்ளத்தனம், ஏதாவது ஒரு மறைவான காரியம் உள்ள வருகிற பொழுது அது உறவுகளை கடுமையா சேதப்படுத்திடுது. அதனால நிறைய தீமை என்ன செய்யுதுன்னா உண்டாக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப பல சமயங்கள்ல நம்மளால ஏன் உறவுகளுக்கு இடையில வெளிப்படையா இருக்க முடியலன்னா, அன்பின் நிமித்த உறவு இல்லாம ஏதாவது ஒரு ஆதாயத்தை மனசுல வச்சு எது எழும்புதுன்னா சிநேகிதம், உறவு. ஒருத்தரோட பழகுனாலே அதுக்கு பின்னாடி ஏதாவது ஆதாய நோக்கம், ஒரு உள்நோக்கத்தை வச்சு நம்ம பழகணும் அப்படின்னா அந்த உறவு அன்பின் நிமித்தம் உண்டான உறவு இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு இழிவான ஒரு ஆசை இச்சை இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா அன்பின் நிமித்தம் செழிக்கிற உறவுகளுக்கு இடையில எந்த ஒரு ஒளிவோ ஒரு மறைவோ இருக்க என்ன இல்ல, வாய்ப்பு இல்லை. ஒளிவு மறைவு இருந்தா அது அன்பின் நிமித்தம் உண்டான உறவே அல்ல. எல்லா கள்ளத்தனமான உறவுகளுக்கு பின்னாடி இருக்கிறது அன்பு இல்ல, ஆசை, இச்சை.
அப்போ எந்த உறவு ஆசை நிமித்தம் காரியங்களை மூடி மறைப்பாங்கன்னா அந்த உறவு சீக்கிரத்துல பட்டு போயிடும். அது ரொம்ப நாளைக்கு செழிக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வஞ்சக ஆவிய ரொம்ப குயிக்கா இனங்கன்றலாம். ஆனா நயவஞ்சக ஆவிய அவ்வளவு ஈஸியா நம்மளால இனங்காண முடியாது. எல்லாம் சில பராக்கிரமசாலிகளோட பிசாசு நேரடியா மோதாம எப்படி மோதுறான்? நயவஞ்சகமா. சிம்சோனோட மோதுனதெல்லாம் நேரடியாக என்ன செய்யல, மோதல. அந்த ஒவ்வொரு மோதலுக்கும் பின்னாடி ஒரு வஞ்சனை இருந்துச்சு. அவனுடைய பொஞ்சாதியை பார்த்து என்ன சொல்றாங்க? நீ என்ன செய்ய, நயம் பண்ணு. அவன் சிநேகமா இருந்த தெளிலால் இடத்துல போய் என்ன சொல்றாங்க? நீ அவனை நயம் பண்ணி, அவனை நயம் பண்ணு. தெளிலால் சிம்சோனோட பழகுனதுக்கு பின்னாடி ஒரு ஆதாய நோக்கம் இருந்துச்சு. 1100 வெள்ளிக்காசு. இந்த வெள்ளிக்காசு படுத்தின பாடுதான் அவன் அந்த அளவுக்கு யாரோட போய் பழகுறா? சிம்சோனோட. என்டைஸ் யுவர் ஹஸ்பண்ட். ஆனா அங்க அந்த உறவுக்கு பின்னாடி இருந்தது அன்பு இல்ல, ஒரு இழிவான ஆதாய நோக்கத்தை மனசில் கொண்ட ஒரு ஆசை. அதனாலதான் அந்த உறவுல ஒரு வெளிப்படைத்தன்மை இல்ல. தெளிலால் சிம்சோனோட பழகுனதே ஒரு கள்ளத்தனமா தான் என்ன செய்யறா? பழகுறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதிரிப்பட்ட உறவுகள் நம்மோடு இருக்கிறது எதுக்குன்னா, நமக்கு குழி வெட்டுறதுக்குன்னே அவங்க நம்மளோட இருப்பாங்க. யார் குழி வெட்ட? நமக்கு. இறுதியில இவன் வெட்டின குழியில யாரே விழுந்துருவான்? அவனே விழுந்துருவான். கவனிங்க, சில ஸ்பிரிட் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. ஒருத்தர் மேல நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா பேசாம அவர்கிட்ட என்ன செஞ்சிடணும்? விலகிடணும். ஐயா, உங்க காரியத்துக்கும் என் காரியமும் என்ன செய்யல, மேட்ச் ஆகல, இடிக்குது. அதனால நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களை விட்டு நான் என்ன செஞ்சிடறேன்னா விலகிறேன். நீங்க உங்க பாதையில போங்க, நான் என் பாதையில என்ன செய்யறேன்? போய்க்கிறேன். லோத்துக்கும் லோத்துக்கும் இடையில பிரச்சனை வந்தப்ப ஆபிரகாம் என்ன சொன்னார்? நான் சகோதரர், நம்ம 2 பேருக்கு இடையில என்ன வேண்டாம்? வாக்குவாதம் வேண்டாம். அதனால நம்ம டீசென்ட்டா ஒருத்தர் விட்டு ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிறோம்? நாம பிரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற. சோ ஒருத்தரோட இருக்கிறப்ப பிரச்சனை வருது, தகராறு வருது. இதுவரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த உறவு இப்ப ஏதோ இடிக்குது, எங்கேயோ ஒரு சிக்கல் வருது அப்படின்னா, ஐயா இதுவரைக்கும் நல்லா இருந்தோம், இனிமே நம்மளால இருக்க முடியல, சூழ்நிலை கொஞ்சம் தாறுமாறா இருக்கு, அதனால நீங்க உங்க வழியில போங்க, நான் எந்த வழியில போறேன், என் வழியில போறேன்னு சொல்லி ஒதுங்கிறது ரொம்ப நல்லது. பிடிக்காத ஆளோட இருக்கிறத விட, ஐயா இது ஒத்து போகலன்னு சொல்லி விலகி போறது ரொம்ப நல்லது, சால சிறந்தது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அந்த நாட்கள்ல ஊழியம் செஞ்சப்ப யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல 6வது அதிகாரம் 60ல இருந்து, அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். ஆண்டவர் தன்னை குறிச்ச தேவனுடைய சித்தத்தை தெளிவா அந்த இடத்துல பேசினப்ப அவங்க என்ன சொல்றாங்க? இந்த உபதேசம் கடினமான உபதேசம், இதை யார் என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால், அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று நிதி நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். கவனிங்க, அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Return to their old associations. இதற்கு முன்பாக தங்களுக்கு இருந்த அந்த பழைய ஐக்கியத்தினிடமாக, அந்த பழைய உறவுகளினிடமாக திரும்பிட்டாங்க. அவங்களுக்கு இருந்த பழைய வழிக்கு என்ன செஞ்சிட்டாங்க? போய்
சேர்ந்துட்டாங்க. இவருடைய வழி, ஆண்டவருடைய வழிநடத்தல் அவங்களுக்கு பிடிக்காதப்போ அவங்க எங்க இருந்து வந்தாங்களோ அந்த ட்ராக்குக்கே திரும்ப என்ன செய்யறாங்க, போய் சேர்ந்துக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல கவனிங்க, 64வது வசனம் திரும்பி வாசிக்கலாம். ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு. விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் நம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால். அப்போ தன்னை காட்டி கொடுக்க போகிற மனுஷன் யாருங்கிறத ஆதி முதலே தேவன் என்ன செஞ்சிருந்தாரு. அந்த மனுஷன் வெளியில இல்ல, அவன் யாரோட தான் இருக்கிறான், இயேசுவோடவே, இயேசுவோட தான் இருக்கிறான். இப்ப எல்லாரும் பிடிக்கலன்னு சொல்லி இயேசு விட்டு போயிட்டாங்கல்ல, அப்ப யாரும் போயிருக்கணும், யூதாஸ் காரியோத்தும் போயிருக்கணும். பிடிக்காதவரோட ஏன் இருக்கிற, ஒரு காரியம் தான் பிடிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. அவருடைய பேச்சு பிடிக்கல, அவருடைய நடக்க பிடிக்கல, அவர் சொல்ற சத்தியம் என்னோட மைண்டுக்கு என்ன செய்யலன்னா செட் ஆகல. அப்படி இருக்கிறப்ப இந்த மனுஷன் ஏன் இயேசுவோட தொடர்ந்து என்ன செய்யணும், இருக்கணும். பிடிக்காத புறம் போயிட்டான், அவனோட சேர்ந்து இவனை என்ன செஞ்சிருக்கலாம், போயிருக்கலாம். ஆனா இந்த யூதாஸுக்கு ஆண்டவர் விட்டு போக என்ன இல்ல, மனசே இல்லை. ஆண்டவர் விட்டு போக மனசு இல்ல. ஆனா ஆண்டவர் அவனுக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஆண்டவரை பிடிச்சதுனால யூதாஸ் ஆண்டவரோட இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல உள்ள அன்பின் நிமித்தம் யூதாஸ் காரியோத் ஆண்டவரோட உறவாடல. மற்ற சீசர்கள் என்ன சொல்றாங்க வாசிக்கலாம், அடுத்த வசனம் சேர்த்து. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து 12 ஒருவனாய் இருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார். ஹல்லேலூயா. காட்டி கொடுக்க போற ஆளு வெளியில இருந்து வரல, எங்க இருந்தா வர்றான், உள்ளுக்குள்ளே இருக்கிறான். வெளியில இருக்கிற ஆளு பெரிய தலைவர்களை காட்டி கொடுக்கறதே இல்ல. பெரிய ஆட்களை காட்டி கொடுக்கறதே எங்க இருக்கிறவன் தான், உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க. ஆண்டவருடைய போதனை, அவருடைய வழிகாட்டுதல் மற்றவங்களுக்கு இடரலா இருந்த மாதிரியே யூதாஸ் காரியோத்துக்கும் என்ன செஞ்சுச்சு, இடரலா இருந்துச்சு. ஆனா மற்றவங்க, ஐயா வர்றோம், பிரெட்டை 5 அப்பம் 2 மீன் நீங்க 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தது சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஆனா உங்க மாம்சமே மெய்யான போஜனம், உங்க ரத்தமே மெய்யான பானம்னு நீங்க சொன்ன போதனை எங்களுக்கு செட் ஆகவே இல்லை. உங்க பிரெட்டை சாப்பிட்டப்ப ஈஸியா டைஜஷன் ஆயிருச்சு, ஆனா உங்க டீச்சிங் எங்களால விழுங்கவே முடியல ஐயா, தொண்டையை அடைக்குது, கடினமான உபதேசம். அந்த யூதாஸ் அப்படி இல்ல, அவ்வளவு சாமானியமா ஆண்டவரோட என்ன செய்யலாமே, போக விருப்பமே இல்லை. ஆனா ஆண்டவர் மேல எந்த விருப்பம் அவனுக்கு இல்லை. ஒண்ணு இணக்கமா இருக்கணும், இல்லைன்னா வெளியே போயிடணும். எப்படி இருக்கணும், இணக்கமாக இருக்கணும். எங்க வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல எப்படி இருக்கணும், இணக்கமா இருக்கணும். எந்த சர்ச்சில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அந்த சபையில, அந்த சபை போதகரோட, அங்க இருக்கிற ஊழியர்களோட எப்படி இருக்கணும், இணக்கமா. அப்படி இல்லாம அந்த சபையினுடைய நடத்திப்பு, அந்த போதகருடைய வழிகாட்டுதல் பிடிக்கலன்னா எங்க போயிடணும், வெளியே போயிடணும். உள்ள இருந்தா தேவன் எங்க வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல இணக்கமா அந்த ஊழியரோட இருக்கிறது தெய்வீகம். அப்படி இல்லாத பட்சத்தில் பிடிக்காத இடத்துல நீங்க தொடர்ந்து இருப்பீங்கன்னா you are dangerous. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மனசுக்கு பிடிக்காத, நீங்க வர விரும்பாத ஒரு இடத்துக்கு நீங்க தொடர்ந்து வருவது அந்த ஸ்தலத்துக்கு ஆபத்து இல்ல, உங்களுக்கு ஆபத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதாஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததுனால ஆண்டவருக்கு ஆபத்து இல்ல, அதுக்கு யாருக்கு ஆபத்தா போயிடுச்சு, யூதாஸ் காரியோத்திற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேவன் நம்மளை எங்க நாட்டி இருக்கிறாரோ, எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரோ அந்த இடத்துல நாம உண்மையா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஹalleluya ஹalleluya. நம்மிடத்துல இணங்கி நடக்க விருப்பம் இல்லாமலேயே, நம்முடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் கூட செட் ஆகாமலேயே, எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மன வருத்தத்தை மனசுல வச்சுக்கிட்டே ஒரு இடத்துல தொடர்ந்து வருவது சரியே இல்லை. அந்த இடத்துல அந்த உறவுல ஒளிவு மறைவு தான் இருக்க ஒழிய எந்த விதமான வெளிப்படையான தன்மைகள் எதுவுமே இல்லை. எல்லாரும் ஓபனா வெளிப்படையா அது முதற்கொண்டு அவரோடு நடவாமல் எல்லாரும் அவர் விட்டு என்ன செஞ்சாங்க? பின் வாங்கி போனார்கள். இவன் உண்மையான ஆட்கள், உண்மையான ஆட்கள் அவன். ஆனா அந்த 12 சீஷர்களோட இருந்த அந்த யூதாஸ் காரியத்தை என்ன சொல்றான்? பேதுருவோட சேர்ந்து நாங்கள் யாரிடத்தில் போவோம் போவோம். அந்த போவோம் அப்படினாலே 12 சீஷர்கள்ல யார் ஒருத்தர்? யூதாஸ் காரியோத்தும் ஒருவர். நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே உண்டே. அப்ப யார் டேஞ்சரஸான ஆளு? ஒருத்தரோட பழகுறப்ப உங்க தொழில் ஸ்தலத்துல, உங்களுடைய ஊழிய ஸ்தலத்துல யார் மகா ஆபத்தான நபர்கள்னா, உங்களுடைய நடத்திப்பு பிடிக்காத நிலைமையிலையும் உங்களோட இருக்க விரும்புறாங்க பாருங்க. they are extremely dangerous. அவங்களால அந்த சபையினுடைய ஊழியக்காரனுக்கு ஆபத்து இல்ல, அந்த சபைக்கு ஆபத்து இல்ல, உங்க தொழிலுக்கு ஆபத்து இல்ல, உங்க குடும்பத்துக்கு ஆபத்து இல்ல, அந்த பர்టిక్యులர் நபருக்கு தான் ஆபத்து. ஹalleluya ஹalleluya. இதான் தீய ஆவிக்கு இடம் கொடுத்ததுனால பிசாசுனுடைய வஞ்சனையில சிக்கி இருக்கிற அனுபவம். ஹalleluya ஹalleluya. இப்ப ஏன் யூதாஸால ஆண்டவர் விட்டு போக முடியல அப்படின்னா, ஆண்டவர் மூலமா ஏதாவது ஒரு ஆதாயம் அடையணுங்கிற ஒரு உள் நோக்கம் யாருக்கு இருந்துச்சு? யூதாஸ் காரியத்துக்குள்ள இருந்துச்சு. துவக்க முதலே ஆண்டவர் சொல்றார், அந்த வசனம் பாருங்க 64வது வசனத்துல, தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்த படியால், இடையில அவன் நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லி அப்ப கண்டுபிடிக்கல இவன் சரியில்லாத ஆளுன்னு சொல்லிட்டு, ஆரம்பத்திலிருந்தே அவர் தெரிஞ்சு போச்சு இவன் சரியில்லாத ஆளு. இவன் நிச்சயமா எதுக்கு தான் நம்மளோட இருக்கிறான்? நம்ம குறிச்சு சாட்சி கொடுக்க இல்ல, நம்மள காட்டி கொடுக்க, நம்ம மூலமா ஏதாவது ஒரு ஆதாயம் அடையணுங்கிற ஒரு உள்நோக்கத்தோட தான் இந்த உறவுல ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்கிறது ஆண்டவருக்கு துவக்கத்துல இருந்து என்னன்னா தெரிஞ்சிருந்துச்சு. அப்ப ஆண்டவருக்கு யூதாஸுக்கு இடையில இருந்த உறவுல தேவன் தெரிந்து கொண்ட ஒரு அப்போஸ்தலன்னா, நம்மளுடைய நோக்கம் தெய்வீகமாவே இல்லை, கம்ப்ளீட்டா மனுஷிகமா இருந்தான். ஹalleluya ஹalleluya. இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காரியங்கள் பிடிக்காம நம்மளோட கூட இருக்க நினைக்கிறவங்க, மனுஷிகமானவங்க, இவங்க ஏதோ ஒரு ஆதாயத்தை கணக்கு போட்டு நம்ம கூட நினைச்சாங்கன்னா இருக்கிறார்கள். ஹalleluya ஹalleluya. இவர்கள் நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் நம்மோட இல்ல, நம்ம மூலமா ஏதாவது ஒரு ஆதாயம் அடையணுங்கிற ஆசை நிமித்தமா தான் கூட என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. தொழில் இப்படிப்பட்ட ஆட்கள் உண்டு. போடானா என்ன செய்ய மாட்டான்? போக மாட்டான். ஐயோ உங்களோட தான் என்ன செய்வேன் இருப்பையும். ஆனா எல்லாத்துக்கும் ஏட்டிப்படியா பேசிட்டே இருப்பான். ஏன் போக மாட்டேன்றான்னா, உள்ள அவனுக்கு என்ன இருக்கு? ஆதாயம். உள்ள இருந்து எவ்வளவு தொல்லை கொடுக்கணுமோ என்ன செய்வேன்? கொடுப்பேன். வெளியே மட்டும் என்ன செய்ய மாட்டேன்? போக மாட்டேன். பிடிக்கலன்னா போய் தொலைடா, போக மாட்டேன்யா. வெளியே போனா இந்த ஆதாயம் என்ன செய்யாது? வராது, அற்று போயிடுது. இந்த திருட்டுத்தனத்தை வெளியில போய் என்ன செய்ய முடியாது? பண்ண முடியாது. இந்த கரையா மாதிரி அது பிடிச்சா சேர்ந்து என்ன செய்யும்? அப்படியே அரிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க. இந்த மாதிரிப்பட்ட நபர்கள் எப்பவுமே வெளிப்படையா இருக்கவே மாட்டார்கள். ஓப்பன் ஹார்ட் என்ன செய்யாதுன்னா இருக்காது. எப்ப பாருங்க எதையாவது மறைச்சுக்கிட்டே தான் இருப்பான். எஸ், உள்ளதை உள்ளபடி என்ன செய்ய மாட்டான்? சொல்றதே இல்லை, சொல்ல முடியாது. தாவீது அப்சலோம் எடுத்துக்கங்க. அப்சலோமுக்கும் தாவீதுக்கும் இடையில அப்கோர்ஸ் தாவீதே நல்ல தன்னுடைய மகனோட பிரியமா இருக்க நினைச்சாலும், அப்சலோம் தன்னுடைய தகப்பனோட பழகின அந்த அந்த உறவினுடைய நோக்கமே கெட்டதா இருந்துச்சு. எப்படா அப்பா என்ன செய்வாரு? மண்டைய போடுவாரு, சாவாரு. நம்ம போய் என்ன செய்வோம்? அரியாசனத்துல உட்கார்ந்துருவோம். அவரா சாகணும், இல்லைன்னா அவரை நம்ம என்ன செஞ்சிடணும்? சாக அடிச்சிடணும். அப்படிங்கிறதுல கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சவன் தான் யாரு? அப்சலோம். அப்பா மேல இருக்கிற அன்புனால அவன் தாவீதோட இல்ல.
அப்பாவுடைய அதிகாரம், அப்பாவுடைய ஆஸ்தி, அப்பாவுடைய சிங்காசனத்து மேல அவனுக்கு இருந்த ஒரு ஆசை இச்சையினால அப்பா விட்டு போறதுக்கு யாருக்கு விருப்பம் இல்ல? அப்சலோமுக்கு. ஆனா அப்சலோமுக்கும் தாவீதுக்கு இடையில இருந்த உறவு ரொம்ப சுபிட்சமா செழிப்பா இருந்துச்சா? இல்ல. யாராவது ஒரு மீடியேட்டர் மூலமா தான் யார்கிட்ட பேசணும்? அப்சலோம் கிட்ட. இடையில யோவாப்ன்ற ஒரு மீடியேட்டர் என்ன செய்யணும்? வச்சுக்கணும், இருக்கணும். அப்புறம் இந்த தெக்காவூர் ஸ்திரீ ஒருத்தி, அவ ஒரு மீடியேட்டருக்கு ஒரு மீடியேட்டர். யோவாபே ஒரு மீடியேட்டர், அந்த மத்தியஸ்தருக்கு ஒரு மத்தியஸ்தர். யாருன்னா தெக்கோவா ஸ்திரீ. எத்தனை பேர் மூலமா மகனை குறிச்ச காரியத்தை கேள்விப்படுறாரு பாருங்க. நேரடியான ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்ல. ஏலிக்கு ஏலியுடைய குமாரர் ஓப்னி பெனகாசுக்கு இடையில நேரடியான ஒரு தொடர்பே இல்ல. தம் மக்களை குறிச்ச தீய காரியங்களை ஜனங்கள் மூலமா தான் ஏலி என்ன செய்கிறார்? கேள்விப்படுறார். இந்த கள்ளத்தனமா நாலு உங்கள்ட்ட நேரா பேச மாட்டான், இப்படிதான் பேசுவான். இடைத்தரகர்கள், மத்தியஸ்தர்கள், அவங்க மூலமா தான் என்ன செய்வான்னா பேசுவான். நேரடியா பேசுற அளவுக்கு உறவு எப்படி இல்ல, சுபிக்ஷமாக. பிரிட்ஜ், இவரையும் அவரையும் கனெக்ட் பண்றதுக்கு என்ன தேவை? ஒரு பிரிட்ஜ், ஒரு பாலம் தேவை, ஒரு மத்தியஸ்தர் தேவை. சரி, நேரடியா போய் பேச வேண்டியதானடா, உறவு தானடா. இல்ல, பேச முடியல. ஏலியோட பிள்ளைகள் பாருங்க, எல்லாம் ஆலயத்துல தான் இருந்தாங்க. ஆனா கடவுளுக்கு அவங்களுக்கு என்ன இல்ல, தொடர்பே இல்ல. பூரா பயமில்லாத கோயில் பூனை. யாரு? ஓப்னி பினேகாஸ். கோயில் பூனை தான் என்ன இருக்காரா? பயமே இருக்காதா? அது சுத்துறது, படுக்கிறது, நடக்கிறது எல்லாமே எங்கதான்? கோயில்ல. வாரத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு வந்தா தானே பயம் இருக்கும். கோயிலே வாசம் பண்ணா, கோயிலே இருக்கிறவனுக்கு எப்படி பயம் இருக்கும்? ஆலயத்துல இருந்தாங்க, ஆனா கர்த்தருக்கு பிரியமானபடி எந்த ஒரு செயலையும் அவங்க செய்யல. சரி, உனக்கு தான் ஊழியம் செய்ய பிடிக்கல, அட்டலி தானே பண்ற, பேசாம ஊழியத்தை விட்டு என்ன செஞ்ச வேண்டியானே? போக வேண்டியதானே. போக மாட்டேன்ல, ஆதாயம் இருக்குல்ல. அப்படி போன அந்த சாப்பாடு என்ன செய்யுமா? கிடைக்குமா? இப்படிப்பட்ட ஒரு பெரிய பதவி என்ன செய்யுமா? கிடைக்குமா? மக்கள் இப்படி உட்கார்ந்து அட்டுழியம் பண்ண முடியுமா? அப்படிங்கிற ஒரு அந்த இழிவான நோக்கத்தின் நிமித்தம் இந்த ரெண்டு பயல என்ன செய்யலன்னா ஆலயத்தை விட்டு போகல. ஆனா உள்ள இருந்துகிட்டு அவங்க அப்பாவுக்கு கொடுத்த கொடைச்சல், அப்பாவுக்கு கொடுத்த ஒரு ஒரு மன சங்கடம் கொஞ்சம் நெஞ்சம் என்னன்னா இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரெண்டு பேரும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யல, கர்த்தருடைய காணிக்கைக்காக ஊழியம் செஞ்சாங்க. யூதாஸ் காரியத்துமே எப்படிதான் ஊழியம் செஞ்சான்? ஆண்டவருக்கு ஊழியம் செய்யல, காணிக்கைக்காக ஊழியம் செஞ்சான். கரெக்டா பாக்ஸ் யாரு கையில தான் போகுது? யூதாஸ் காரியோத் கையில. பணப்பை யாரு கையில தான் இருந்துச்சு? யூதாஸ் காரியத்துல. ஆண்டவர் தெரிஞ்சிருந்த அவன் கையில என்ன செஞ்சாருன்னா அதை கொடுத்துட்டார். அந்த 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 17 இருந்து 12 இருந்து 17 வரைக்கும் நீங்க வாசிங்க. ஓப்னி பெனகாஸோடைய அந்த காரியங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு விசனமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதான். ஓகே, வாசிக்கலாம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது, பானையிலாவது, சர்வத்திலாவது, சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக் கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படி அல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்பான். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாய் இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காணிக்கைய மக்கள் எப்படி என்றாங்க? வெறுப்பா. காணிக்கை மேலேயே மக்களுக்கு என்ன வந்துருச்சு? வெறுப்பு ஒரு அளவு. இவங்க காணிக்கைக்காக ஊழியம் செஞ்சிருக்கிறான். எஸ், கர்த்தருக்காக ஊழியம் செய்யாம காணிக்கைக்காக யார் ஊழியம் செய்றாங்களோ அவனை பார்க்கிறப்ப காணிக்கை கொடுக்கறவங்களுக்கு என்ன வரும்? வெறுப்பு.
ஹalleluya ஹalleluya. சொல்லுங்க, கர்த்தருடைய காணிக்கைக்காக ஊழியம் செய்கிறவர்களும் உண்டு, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்களும் உண்டு. யாராவது உங்கள்ட்ட காணிக்கை கேட்க வர்றாங்கன்னா நீங்க என்ன காணணும்? இவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறானா, காணிக்கைக்கு ஊழியம் செய்கிறானா, காணிக்கைக்கு ஊழியம் செய்யறானா? இவனுடைய நோக்கம் கர்த்தரா அல்லது காணிக்கையா? சொல்லுங்க, தவறான நோக்கத்துடன் சரியான காரியங்களை செய்கிறவர்கள் ஆபத்தானவர்கள். இப்படிப்பட்ட ஆட்கள் நம்மளை விட்டும் போக மாட்டாங்க. அதனால இவங்களை விட்டு நம்ம தான் என்ன செஞ்சிடணும்? போயிடணும். ஹalleluya. சோ உறவுகளுக்கு இடையில, தெய்வீக உறவுகளுக்கு இடையில தவறான நோக்கம் மனுஷிகமானது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. தேவன் மிகப்பெரிய நோக்கத்தை மனசுல வச்சுதான் சரியான நபர்களை ஒருவரோடு ஒருவர் தேவனே இணைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இணைக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சோ இப்படிப்பட்ட சரியான தெய்வீக உறவுகளுக்கு இடையிலான ஐக்கியம் செழிக்கணும்னா இந்த நபர்களுடைய நோக்கம் எப்படி இருக்கணும்னா தூய்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், தெய்வீகமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கேயாசி யாரோட இருந்தான்? எலிசாவோடு, தேவனுடைய மனுஷனோட இருந்தான். எலிசாவோட ஏதோ ஒரு பெரிய அன்பின் நிமித்தம் எலிசாவுக்கு அவன் சேவை செய்யல, ஊழியம் செய்யல. எலிசாவோடு இருந்தா நமக்கு கொஞ்சம் ஆதாயம். பெரிய வீட்டில் நம்மளும் போய் என்ன செய்யலாம்? போய் தாங்கள் அவருக்கு ஏசி ரூம் கொடுக்குற மாதிரி நமக்கு என்ன கொடுப்பாங்க? ஏசி ரூம் கொடுப்பாங்க. இந்த மாதிரிப்பட்ட தவறான ஒரு உள்நோக்கத்தோடயே கேயாசி யாரோட இருக்கிறான்? தேவ மனுஷனாகிய எலிசாவோடு இருக்கிறான். எலிசா சில சமயங்கள்ல பேசுற காரியம் யாருக்கு பிடிக்காது? கேயாசிக்கு. ஆனா பிடிக்காதனால வெளியே என்ன செய்ய மாட்டான்? ஓபனா போக மாட்டான், சொல்ல மாட்டான். நாகமான் கையில இருந்து காணிக்க எலிசா என்ன செய்ய மாட்டேன்னு சொல்றாரு, வாங்க மாட்டேங்கிறாரு. என்ன வருந்தி கொடுத்தாலும் எலிசா என்ன செய்யறாரு? தட்டுதல் பண்ணி விட்டார். இந்த காலத்துல இப்படி ஒரு ஊழியக்காரரா, என்னையா பிழைக்க தெரியாத ஊழியக்காரரா இருக்கிறாரு அப்படி இப்படின்னு மனசுல 1000 பேச்சு இருந்தாலும் அந்த வாயிலிருந்து என்ன செய்ய மாட்டான்? சொல்ல மாட்டான். பிழைக்க தெரியாத ஆளு இவர் விட்டாரு, ஆனா நான் இவர் பேரை சொல்லி என்ன செய்றேன்? பிழைக்க போறேன். எலிசாவோட கேயாசி ஒரு உதவிக்காரன். என்ன காரன்? உதவிக்காரன். ஊழியக்காரனுக்கு உதவிக்காரன். ஊழியக்காரங்களுக்கு தேவன் யாரை கொடுக்கிறாரு? உதவிக்காரரை. அது இந்த மாதிரி கூட இருக்கிற உடன் ஊழியராகவும் இருக்கலாம், அல்லது சபையில் இருக்கிற உங்கள சிலராகவும் இருக்கலாம். இவங்கெல்லாம் ஒரு தரிசனத்துக்காக தேவனே சபையில ஏற்படுத்தி தருகிற உதவிக்காரர்கள். ஹalleluya. ஹalleluya. as a pastorங்கிற முறையில தேவனுடைய மனுஷனா இருந்து, தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷனா இருந்து இந்த ஊழியத்துக்கு ஏதாவது உங்களுடைய உதவிகள் தேவைன்னு சொன்னா அதை உங்களிடத்துல கேட்கிறதுக்கு எங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் உண்டு. we have all the rights. எல்லா விதமான உரிமை இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஏன் இதை கேட்கிறோம்னா இந்த உறவை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? கர்த்தர். இந்த உரிமையை சரியா பயன்படுத்தணும்னு சொல்லி தான் தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். இழிவான ஆதாயத்துக்காக இந்த சர்ச்சை நான் என்ன செய்ய கூடாது? யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி நான் பயன்படுத்தினா நிச்சயமா அந்த உறவு ஆசீர்வாதமா இருக்காது. கொஞ்ச நாள்ல சாயம் வெளுத்துறோம், இந்த இடமே காலி ஆயிரும். எஸ். யார் அதுக்கு பிறகு என்ன செய்ய மாட்டீங்க? வரவே மாட்டீங்க. ஹalleluya. ஹalleluya. இப்போ ஊழியர்களுக்கு உதவி செய்யறதுக்குன்னு ஆண்டவர் உதவிக்காரர்கள் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். சிலர் 24 மணி நேரமும் இந்த ஊழியத்துல உதவி செய்யறதுக்காக எங்களோட வச்சிருக்கிறாரு. ஆனா சிலர் நீங்க வீட்டுல இருந்தாலும் நாங்க எப்போ போன் பண்ணி இந்த உதவி எங்களுக்கு தேவை, இந்த காரியத்தை எங்களுக்கு நீங்க செய்யணும்னு சொல்லி நாங்க உங்களிடத்துல கேட்கறதுக்கு சகல விதமான உரிமை எங்களுக்கு உண்டு. அதற்கான தேவனுடைய அதிகாரம் எங்க மேல என்ன செய்யுதுன்னா இருக்கு. we have all the authority over you. ஹalleluya. ஹalleluya. ஆனா அத ஒரு துர்க்குணத்துக்காக நாங்க ஒருபோதும் என்ன செய்ய கூடாது?
பயன்படுத்த கூடாது. உறவு தெய்வீகமா இருந்த நல்ல நோக்கத்துக்காக, ஐயா இந்த காரியத்துல இந்த மினிஸ்ட்ரியில் எங்களுக்கு ஒரு உதவி தேவைன்னு சொல்லி நாங்க உங்களிடத்துல ஒரு உதவியை கேட்கிறப்போ அதை எங்களுக்கு செய்யும்படியாக தான் தேவன் இந்த சர்ச்சில் இந்த தரிசனத்தினுடைய மிகப்பெரிய விரிவாக்கத்துக்காக கர்த்தரே கொண்டு வந்து உள்ள என்ன செஞ்சிருக்கிறாரு, அமர்த்தி இருக்கிறார், வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக இந்த உறவுக்கு இடையில அன்பு இருக்கணுமே ஒழிய என்ன வந்துடக்கூடாது, அதிகம் ஆதாயம் வந்துடக்கூடாது. இந்த ஜனத்தின் மூலமா நம்ம எதையாவது சொல்லி என்ன செய்யலாம், கறக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட நான் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது ரொம்ப நாளைக்கு என்ன செய்யாது, வண்டி ஓடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல என்னோட ஒட்டிக்கிட்டு இருந்தா எங்களுக்கெல்லாம் ஆதாயம் சொல்லி இவங்க அந்த நேரத்துல பிசினஸ் மோட்டிவ்ல என் கூட இருந்தாங்கன்னு வைங்க, இவங்க கதை என்ன செய்ய ஓடாது, ஃபிளாப் ஆயிடும், அட்டர் ஃபிளாப் ஆயிடும். 15 வருஷத்துக்கு மேல இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் கொஞ்சம் கூட டல் ஆகாம நாளுக்கு நாள் ஃப்ளோரிஷ் ஆகுது, நாளுக்கு நாள் ஏன் ஆழம் அடையுதுன்னா இது முழுக்க முழுக்க இந்த உதவி முழுவதும் ஆதாய நோக்கத்துக்காக என்ன செய்யல, கொடுக்கப்படல. It's a service to God. இது தேவனுக்கு செய்கிற தொண்டு, ஊழியம், தேவ மனுஷனுக்கு செய்கிற உதவி. ஹல்லேலூயா. சோ நல்லுறவிற்கு சொல்லுங்க, நல்லுறவிற்கு அன்புதான் ஆதாரமே ஒழிய, அன்புதான் ஆதாரமே ஒழிய ஆதாயம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு உறவு செழிக்கணும்னா அதுக்கு எது ஆதாரமா இருக்கணும், அன்புதான் ஆதாரமா இருக்கணுமே ஒழிய எது ஆதாரமா இருக்க கூடாது, ஆதாயம். அதான் ஆண்டவர் பேதுருவை பத்தி கேட்டா, இவர்களிலும் அதிகமா நீ என்னிடத்துல அன்பு கூறுகிறாயா, அன்பாய் இருக்கிறாயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூத் நகோமி எடுத்துக்கங்க. ரூத் நகோமி உறவு தேவனே ஏற்படுத்தின ஒரு உறவு. அந்த உறவு கடையில நகோமிய கையில பிடிச்சு ஏதோ பெருசா ஆதாயம் அடையணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குள்ள இல்ல, ரூத்துக்குள்ள இல்ல. இன்னும் சொல்ல போனா நகோமிய ஒரு பட்டமரம், அந்த பட்டமரத்தோட ஒட்டுறதுனால எதுவும் செழிக்க போறதே இல்ல. அப்போ எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாம தன்னுடைய மாமியனுடைய கரத்தை பற்றி கொண்டவன் தான் யாரு, ரூத். அவளுடைய நோக்கம் என்னன்னா தன்னை தெரிந்து கொண்ட தேவனுக்கும் தன்னுடைய மாமிக்கும் எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும். இதை தவிர வேற எந்தவித இழிவான எந்த உள்நோக்கமும் மனசுல வச்சுக்கிட்டு உங்க பின்னாடி நான் என்ன செய்யல மாமி, வரல மாமின்னு சொல்லி அவ தன் மாமியின் மீதான அன்பின் மிகுதியால தேவனே தந்த அந்த உறவோட இருக என்ன செஞ்ச கரத்தை பிடிச்சுக்கிட்டா. ஹல்லேலூயா. எப்பவுமே கவனிங்க, தேவன் ஆரம்ப முதல்ல நமக்கு தெரிந்து கொடுத்த உறவுகளை இறுக்கமா என்ன செய்யணும், பிடிச்சுக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த உறவை யார் தெரிந்து கொடுத்தா, கர்த்தரே தெரிந்து கொடுத்தார். இதை விட்டு அவளை ஈஸியான விலக மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்மானுக்கு உதவி செய்ய போன ரூத்துக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்சாரா, செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8 இருந்து 10 வரைக்கும் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8 முதல் 10 முடிய உள்ள வசனங்கள். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணபடி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க அந்த சூனேம் ஊர்ல இருந்த ஒரு கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ தீர்க்கதரிசி எலிசாவினுடைய நலன்ல அக்கறை கொண்டு, ஆமென் சொல்லுங்க, அக்கறை கொண்டு. இதுல அக்கறை கொண்டு, நலனில் அக்கறை கொண்டு அவரை எவ்வளவு சிறப்பா உபசரிக்கணுமோ அவ்வளவு சிறப்பா அந்த தீர்க்கதரிசி என்ன செய்கிறார், உபசரிக்கிறார். அவருடைய விசாரிப்பு தெய்வீகமா இருந்துச்சு. ஏன் தெய்வீகமா இருந்துச்சுன்னா, தீர்க்கதரிசி அன்னைக்கு தேசத்துல ராஜாவின் இடத்துல மிகப்பெரிய செல்வாக்குள்ளவர். ஆட்டோமேட்டிக்கா இவ்வளவு நபருக்கு உதவி செய்யறதுனால, இவ்வளவு நபரை வீட்டுல தங்க வைக்கிறதுனால அவர் மூலமா ஏதாவது ஒரு காரியத்தை நாம என்ன செய்யலாம், சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற எந்த ஒரு உள்நோக்கமும் அவளுடைய பணிவிடையில இல்லை.
கம்ப்ளீட்டா அவருடைய என்ன ஏக்கம் இல்லைன்னா, இந்த தேவ மனுஷன் ஒரு பரிசுத்தவான், இவர் வந்து தங்கி என்னச்சுன்னு இந்த இடத்துல இளைப்பாறணும். இவரை எவ்வளவு சிறப்பா கவனிக்கணுமோ அவ்வளவு சிறப்பா நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். இவரை எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு மனமகிழ்ச்சியா வச்சுக்கணுமோ அவ்வளவு மனமகிழ்ச்சியா நம்ம என்ன செய்யணும், நம்ம வீட்டுல வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லி ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு வெறுமனே ஒரு பணிவிட தான் செய்கிறான். ஹல்லேலூயா. தேவ மனுஷனுடைய நலன்ல அவ அக்கறை கொண்டப்போ அவளுடைய நலன்ல தேவன் அக்கறை கொள்ள ஆரம்பிக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஒரு தேவ மனுஷன் மேல அவனுடைய நலன்ல நீங்க அக்கறை காண்பிக்கிறப்போ அது ஒரு நாள் வீணாய் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்ல, என்னுடைய மனுஷனை, என்னுடைய ஊழியக்காரனை, எனக்கு பணி செய்கிற என்னுடைய தாசனுடைய நலன்ல இவங்க இவ்வளவு அக்கறையா இருக்கிறாங்களே, அதனால இவங்களுடைய நலன்ல நான் என்ன செய்கிறேன், அக்கறையாக இருக்கு. தேவ மனுஷனுக்கு தேவனுடைய நாமத்தை நிமித்தம் தேவனுடைய நாமத்தை சொல்லுகிற ஒரு எளியவனுக்கு நீங்க செய்கிற உதவியை மறக்கிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதுக்கான பலனை நீ அடையாமல் போவது இல்லை என்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி யாரு வந்தாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு செம்பு தண்ணியாவது கொடுத்து என்ன செஞ்சிருங்க, அனுப்பி வச்சிருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது தேவன் பூரிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உங்களுக்கு சக்தி வசதி இருக்குன்னா கூட ஏதாவது செய்யறனா கூட நீங்க செஞ்சு அனுப்புங்க. இப்ப 11ல இருந்து வாசிக்கலாம். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவின் இடத்திலாவது சேனாபதியின் இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உறவை பயன்படுத்தி, இந்த தேவ மனுஷனோடு இருக்கிற இந்த நல்ல ஐக்கியத்தை பயன்படுத்தி அவ எந்த ஒரு ஆதாயமும் அடைய என்ன செய்யல, விரும்பல, முன் வரல. அவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கறத அவருடைய நோக்கமா இருந்துச்சு ஒழிய இதை செய்யறதுனால பதிலுக்கு நம்ம ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்குள்ள கொஞ்சம் கூட வரவே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, இப்படிப்பட்ட தெய்வீக எண்ணத்தோட ஒரு தேவ மனுஷனுக்கு அவ உதவி செஞ்சப்ப அவ செஞ்ச உதவியை கர்த்தர் மறந்தாரா? மறக்கல. நீ இந்த காரியத்தினால ஒரு ஆதாயம் அடைய விரும்பாம இருக்கலாம், ஆனா நீ செஞ்ச உதவிய என்னால் என்ன செய்ய முடியல, மறக்க முடியல. என்னுடைய மனுஷனுக்கு, என்னுடைய ஊழியக்காரனுக்கு நீ செஞ்ச காரியத்துக்கு நான் ஒன்னு செய்யறேன்னு சொல்லி தேவனே ஒரு அற்புதம் செய்யறார். அந்த இடத்துல அந்த கேயாசி சொல்றான், அவளுக்கு செய்ய வேண்டியது என்னதென்று கேயாசி அவன் கேட்டதற்கு, கேயாசி கேட்டதற்கு அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். ஹல்லேலூயா. ஒரு பிராண உற்பவ கால திட்டத்திலே நீ ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய். அவன் என்ன செஞ்சா? அணைத்துக் கொண்டிருந்தான். அந்த பக்கம் வந்து வர மனுஷனுக்கு ஒரு சாப்பாடு போட்டா. அவ கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, வசதியானவ. அவ வீட்டுல ஒரு மாடி வீடு கட்டுறது ஒண்ணு அவளுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. தீர்க்கதரிசிக்கு அவ செஞ்ச உதவி ஒரு பெரிய விஷயமே இல்லை அவளை பொறுத்த வரைக்கும். அவளுக்கு இருந்த வசதிக்கு, அந்த சமுதாயத்தில் அவளுக்கு இருந்த அந்தஸ்துக்கு இது ஒரு சாதாரண விஷயம். ஒரு மேஜையை, ஒரு குத்து விளக்கு, ஒரு மெத்தையை, ஒரு கட்டில, ஒரு வீட்டை கட்டி அவர் உபசரிக்கிறது சாதாரண விஷயம். அவ ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ. ஆனா அவளுடைய நிலைமையில அது சாதாரணமா இருக்கலாம், ஆனா அவளுக்கு தேவன் செஞ்ச உதவி அசாதாரணமான உதவி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமா ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்றார், ஊழியர்களுக்கு ரொம்ப சாதாரணமா நம்ம உதவி செஞ்சுட்டு போயிருவோம், ஆனா தேவன் நமக்கு பதிலுக்கு செய்யற உதவி அசாதாரணமானதா இருக்கும். ஆமென். என் அறிவுக்கும் என்னுடைய புத்திக்கும் எட்டாத மகத்தான காரியங்களை தேவன் எனக்கு பதிலா செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. 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 தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட பெரிய மனுஷர்களோட இருக்கிறதால எனக்கு என்னையா ஒரு ஆதாயம் கிடைக்கும்?
இந்த மனுஷனோட இருக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும், இந்த மனுஷனுக்கு உதவி செய்யறதுனால எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிற தவறான எண்ணத்தை கம்ப்ளீட்டா உதவிக்காரர்கள் கைவிட்டுறணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அது போல என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு அபிஷேகப்பட்ட மனுஷனுக்கு உதவி செய்கிற இந்த அனுபவத்தை நான் ஒரு பாக்கியமா கருதின ஆண்டவரே. எந்த பிரதிபலனையும் நான் என்ன செய்யல, எதிர்பார்க்கல. ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை மனசுல வச்சு இந்த உதவியை நான் இப்ப என்ன செய்யல. எனக்கு ஏதாவது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், நாளைக்கு ஏதாவது எனக்கு பெருசா செய்வாங்க அப்படிங்கிற எண்ணத்துல இந்த உதவி இந்த மனுஷனுக்கு நான் செய்யலாண்டவரே. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் சொல்றார், இது போல தன்னலம் இல்லாம ஒரு ஊழியக்காரனுடைய அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய நலன்ல எந்தெந்த உதவிக்காரர்கள் அக்கறை கொள்ளுகிறார்களோ, இப்படிப்பட்ட உதவிக்காரருடைய வாழ்க்கையில தேவனே செய்கிற அதிசயங்கள், தேவனே செய்கிற அற்புதங்கள் அசாதாரணமானது. அந்த மனுஷனுடைய அறிவுக்கும் புத்திக்கும் புலப்படாது, எட்டாது. ஹalleluya. ஹalleluya. எலிசாவை குறித்து வேதத்தில் எப்படி வாசிக்கிறோன்னா, அவன் எலியாவினுடைய கைக்கு என்ன ஊத்துனவனா தண்ணீர். 2 ராஜாக்கள் 3:11 வாசிக்கிறோம். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான். எலிசாவை எப்படி வேதம் அறிமுகப்படுத்துதுன்னா, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. ஆம்பிளிஃபைட்ல who served Elijah, அதாவது அவன் தேவனுக்கு ஊழியம் செய்யல, யாருக்கு ஊழியம் செய்யறான்? எலியாவுக்கு ஊழியம் செய்யறான். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, he used to pour water on the hands of Elijah. எங்கெல்லாம் எலியா வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவருடைய கைக்கு யார் தான் தண்ணி ஊத்துவா? எலிசா. இன்னொரு NIV ஃபுட்நோட் எப்படி இருக்குன்னா, he was Elijah's personal servant. அவன் எலியாவை தீர்க்கதரிசிக்கு personal servantனா தனிப்பட்ட வேலைக்காரன். PS. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எலிஜாஸ் ரைட் ஹேண்ட். எலிசா எலியாவோட வலதுகரம். ஹalleluya. ஹalleluya. இவங்க எல்லாம் கர்த்தருக்கு இல்ல, யாருக்கு? எலியாவுக்கு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. எத்தனை வருஷமா அப்படியே பின்னாடியே உதவி செஞ்சிருக்கணும், எத்தனை வருஷமா பின்னாடியே முகத்தை பார்த்து வேலைக்காரனா இருந்திருக்கணும். கவனிங்க, அவன் ஊழியம் செய்யல, ஊழியக்காரனுக்கு உதவி செஞ்சான். ஆமென். ஊழியம் செய்யறது ஒரு அனுபவம், ஊழியக்காரனுக்கு உதவி செய்யறது இன்னொரு அனுபவம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சோ தேவன் ஏற்படுத்தின, தேவனால அபிஷேகிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனுக்கு தேவன் உதவிக்காரர்களை யாரே கொடுக்கிறார்? கர்த்தரே கொடுக்கிறாரு. ஆமென். இந்த மாதிரி நேரத்துல நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யல, யாருக்கு வச்சிருக்கிறாரு? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தரிசனம் பெற்ற அந்த மனுஷனுக்கு இப்ப என்ன தேவை? நிறைய உதவிகள் தேவை. ஆமென். ஹalleluya. ஹalleluya. சோ எல்லா கட்டளையும் எலிசாவுக்கு எங்க இருந்து வந்திருக்கணும்? கர்த்தர்ட்ட இருந்து வந்திருக்குமா, இல்ல எலியாட்ட இருந்து வந்திருக்குமா? எலியா கிட்ட இருந்து. எலியாவுக்கு இதை செய்யின்னு சொல்லி கர்த்தர் எலிசாட்ட போய் பேசுவாரா? எலியாட்ட சொல்லுவார், எனக்கு தேவை, நீ எலிசாவை கூப்பிட்டு என்ன செய்ய, அந்த வேலையை நீ என்ன செய்ய அப்படின்னா. ஹalleluya. இன்னும் கவனிங்க, இது போல எலியாவினுடைய கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசாவை தேவன் என்ன செய்யல? மறக்கல. ஆமென். உதவிக்காரன ஒரு நிலை வந்தப்ப தேவன் ஊழியக்காரன் ஆக்குறாரு. எப்படின்னா, எலியாவுக்குள்ள இருந்த ஆவியின் வரம் 2 மடங்கு ரெட்டிப்பாய். ஹalleluya. ஹalleluya. இதை செஞ்சது யாரு? ஒரு ஊழியக்காரனுக்கு உதவி செஞ்சதுனால ஒரு மனுஷனு கெட்டு போறதே இல்லை. இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து ஒரு மேலான ஒரு நிலைமை தான் தேவன் என்ன செய்வா? கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இன்னும் பாருங்க, மோசே யோசுவா உறவுல யோசுவா மோசேயோடே இருப்பார் எப்ப பார்த்தாலும். எஸ். மோசே விட்டு என்ன செய்ய மாட்டாரு? பிரியவே மாட்டார். எப்படா சாவாரு, அதுக்கப்புறம் நம்ம எலும்புலான்னா போனா பின்னாடியே போகல.
அந்த இழிவான எண்ணம் யாருக்கு இல்ல? யோசுவாவுக்கு இல்ல. மோசேக்கு யோசுவாவுக்கு இடையில இருந்த உறவு தெய்வீகமா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா எந்த விதமான உள்நோக்கமும் அங்க யோசுவாவுக்குள்ள இல்ல. யோசுவா 1:1 வாசிக்கிறோம். எப்படி அந்த யோசுவா 1:1 ஆரம்பிக்குது பாருங்க. யோசுவா 1:1 ஆண்டவர் எப்படி யோசுவா குறித்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறாரு பாருங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி. அப்ப தேவன் யாரு சொல்றாரு? மோசேயின் ஊழியக்காரன். மோசேக்கு வேலை செஞ்சவன், மோசேக்கு உதவி செஞ்சவன், மோசேக்கு பணி செஞ்ச ஆளு. ஆனா அந்த சாப்டர் அந்த யோசுவாவின் புத்தகம் எப்படி முடியுது அப்படின்னா 24:29 வாசிங்க. யோசுவா 24:29. இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் மோசேனுடைய வேலைக்காரன் ஆரம்பிச்சாரு. ஆனா எப்படி முடியுது? கர்த்தருடைய ஊழியக்காரனாக. ஹalleluya. சோ உதவி செய்யற ஊழியத்துல உண்மையா இருந்து பாருங்க, தேவன் ஒரு ஊழியத்தை கையில கொடுப்பார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. முதல்ல ஊழியம் கொடுமாண்டவர். என்ன கொடுமாண்டவர்? ஊழியம் கொடுமாண்டவர். ஊழியக்காரனுக்கு உதவி செய்ய பழகுங்க. ஆட்டோமேட்டிக் எது கையில வரும்? ஊழியம் வரும். எப்போ வரணுமோ அப்ப கண்டிப்பா என்ன செய்யும்? தானா வரும். ஊழியக்காரனுக்கு உதவி செஞ்ச மனுஷனை தேவன் மறக்கிறதே இல்லை. எவ்வளவு சிறிய உதவினாலும் சரி, எவ்வளவு பெரிய உதவினாலும் சரி, அந்த தரிசனத்துக்கு உதவி செஞ்ச மனுஷனை தேவன் மறக்கிறதே இல்லை. அவனுக்கு பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஹalleluya. ஹalleluya. நடந்துச்சா? யோசுவாவுக்கு அற்புதம் நடந்துச்சா? நடந்துச்சு. என்னாகமம் 27:15 இருந்து வாசிங்க. என்னாகமம் 27:15 20 வரைக்கும். என்னாகமம் 27:15. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாக எலெயாசாருக்கும் சபை அனத்திற்கு முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. இப்படிப்பட்ட ஒரு ஒரு உபகாரம் மோசே மூலமா தனக்கு வருங்கிற எண்ணத்தோடயா யோசுவா கீழ இருந்தாரு? இல்லை. ஹalleluya. கர்த்தரே யோசுவா என்ன செய்கிறார்? அந்த காரியத்துக்காக சூஸ் பண்றார். சோ ஒரு பெரிய ஆளு கீழே இருக்கிறோம், நிச்சயமா அவரு நம்ம செய்யற உதவியெல்லாம் என்ன செய்ய மாட்டாரு? மறக்க மாட்டாரு. எத்தனை வருஷம் அவரோட சேர்ந்து நம்ம உதவி செஞ்சிருக்கிறோம். ஏதாவது நமக்கு எப்படி கண்டிப்பா என்னதான் செய்வாரு அப்படிங்கிற எண்ணத்தோடயே இந்த சீனியாரிட்டி அடிப்படையில் ஒரு இடத்துல என்ன செய்யக்கூடாது? போய் நம்ம நிக்க கூடாது. சொன்னா பாருங்க, மூத்த குமார், இத்தனை வருஷ காலமா நான் உனக்கு ஊழியம் செய்தோம், என் சிநேகிதரோட சந்தோஷம் கற்பனைகள் எல்லாம் நான் கை கொண்டு இருந்தோம், என் ஃப்ரெண்டோட சந்தோஷமா இருக்கும்படி ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீங்க என்ன செய்யல, கொடுக்கலையேப்பா. அப்ப இவன் கூட இருக்கிறதே இதான் இருக்கிறான்னா ஏதாவது நமக்கு என்ன செய்யணும்னா கிடைக்கும். அதுக்கு இளையகுமாரே ஃபார் பெட்டர். அவன் சண்டை போட்டு கேட்டு நினைச்சிட்டு போயிட்டான் தூரதேசத்துக்கு. ஹalleluya. ஹalleluya. சோ ஊழியம் செய்யறது வேற, ஊழியம் செய்கிறவர்களுக்கு உதவி செய்வது வேற. வேதத்துல உதவிக்காரருடைய ஊழியன் ஒண்ணு தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? வச்சிருக்கிறார். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8 முதல் 13 முடிய உள்ள வசனங்களை வாசிக்கலாம். அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்கு உள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். மேலும் உதவிக்காரனானவன் ஒரே
ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். ஹalleluya ஹalleluya. இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் எப்படி செய்யணும்? நன்றாய். ஏனதானோன்னு சலிச்சு புளிச்சு இந்த தம்பிமார்கள்ட்ட ஏதாவது ஒரு உதவி வேலை கேட்டேன்னு சொன்னா உடனே என்ன செய்யக்கூடாது? அவங்க சாலுக்கு ஒரு வேலையே கிடையாதுயா. எப்ப பாரு ஒரு அடிமை என்ன செஞ்சுட்டான்? சிக்கிட்டாயா ரபுனிக்கு போட்டு சக்க என்ன செய்யறான்? புளியலான்னு சொல்லி மனசுக்குள்ள அப்படி அண்ணனை திட்டவும் முடியாது, இவற்றை எழுத்து என்ன செய்ய முடியாது, நம்ம பேசவும் முடியாது. அதனால மனசுக்குள்ளேயே திட்டிட்டு என்ன செய்யக்கூடாது? வேலை செய்யக்கூடாது. ஹalleluya ஹalleluya. எப்படி செய்யணுமா? அத நன்றாக செய்யணுமா? ஹalleluya ஹalleluya. தங்களுக்கு நல்ல நிலையை என்ன செய்வாங்க? இதனால அடைவார்கள். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்துல மிகுந்த தைரியத்தை. எனக்கு கீழே இருக்கிற ஆளு எனக்கு எப்படி இருக்கிறாங்களோ இதே மாதிரி தான் எனக்கு மேல இருக்கிற ஆளுக்கு நான் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya ஹalleluya. எல்லாம் தேவனுடைய பிரமாணங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சோ தேவ மனுஷனுக்கு ஊழியத்துல உதவி செய்யறத பாக்கியமா கருதுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஒரு ஊழியக்காரர்ட்ட இந்த செயலை எனக்கு செய்யணும், இந்த உதவியை நீங்க செய்யுங்கன்னு ஒரு வேண்டுகோள் வர்றப்ப கட்டளையிடுறதுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா நாங்க கட்டளையிடுறதில்ல, என்னதான் செய்யறோம்? அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிற பொழுது அதை அல்லல் தட்டாம அதை உடனே நீங்க செய்தீங்கன்னு சொன்னா அதுக்கு நிச்சயமா என்ன உண்டு? பலன் கிடைக்கும்னு செய்ய வேண்டாம். ஆண்டவரே எந்த நோக்கமும் இல்லாம நான் செய்யறேன்னு சொல்றப்ப தேவன் அதை என்ன செய்கிறா? பார்க்கிறார். ஹalleluya ஹalleluya. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம எந்த ஒரு இழிவான நோக்கமும் இல்லாம உண்மையா ஊழியம் செய்யறவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சு பாருங்க, நிச்சயமா ஏற்ற சமயத்துல தேவன் பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார். ஆமென். ஹalleluya ஹalleluya. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15 இருந்து 18 முடிய உள்ள வசனங்களை வாசிக்கலாம். அந்த இடத்துல பவுல் அருமையா ஒரு காரியத்தை நினைவு கூர்றாரு பாருங்க. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15 முதல் 18. ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் பிகல்லு எர்மோகெனே முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறார். ஒனேசிபோருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவர் அநேகந்தரம் என்னை இளைப்பாற்றினார். என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை. அநேகந்தரம் என்ன செய்தான்? இளைப்பாற்றினான். ஒரு முறை 2 முறை இல்ல, எத்தனை முறை இளைப்பாற்றணுமோ அத்தனை முறை. அப்புறம் அவன் ரோமாவில் வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடி கண்டுபிடித்தான். அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே. தேவனுடைய மனுஷனுக்கு உதவி செஞ்ச நபருக்காக பவுல் எப்படி பிளஸ் பண்றாருன்னா, அந்நாளிலே கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே. many things he did for me. அவன் எனக்கு செஞ்ச காரியங்கள் நிறைய. பாருங்க, many things he did for God இல்ல, எனக்கு செய்த பற்பல உதவி, எனக்கு செய்த பற்பல உதவி. அடுத்து என்ன பாருங்க, you know very well in how many ways he helped me in Ephesus. உனக்கு நல்லாவே தெரியும் எந்தெந்த விதத்துல எல்லாம் எபேசுல நான் இருக்கிறப்போ எனக்கு உதவி செஞ்சான்னு சொல்லி. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya ஹalleluya. ஒரு தேவ மனுஷனுக்கு உதவி செய்யறதுக்கு கர்த்தர் அவனுக்கு என்ன பண்றார்? இரக்கம் செய்றார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இன்னும் பிலிப்பு 2:22ல தீமோத்தேயை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க. பிலிப்பு 2:22ல தீமோத்தேயை குறித்து பவுல் என்ன எழுதியிருக்கிறார் பாருங்க. பிலிப்பில 2:22. ஓகே, வாசிக்கலாம். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவருடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை எப்படி உதவி செய்வானோ அது போல தீமோத்தேயு பவுலுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஊழியம் செஞ்சிருக்காரு, உதவி செஞ்சிருக்கிறாரு, ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. ஹalleluya ஹalleluya. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாதையில போனப்ப அவரோட சேர்ந்து சிலுவையை சுமக்கும்படி அரிமத்தியா ஊரானாகிய சீமோனை ரோமர்கள் என்ன செய்யறாங்க? பலவந்தம் பண்றாங்க. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் கொஞ்ச நேரம் அந்த சிலுவை பாதையில தன்னோடு சிலுவை சுமந்த அந்த மனுஷனை, அவனுடைய ஊரை, அவனுடைய பேரை கூட என்ன செய்யல? மறக்கல. ஹalleluya ஹalleluya. இத்தனை ஆண்டுகளா அவனை குறிச்ச எந்த இடத்துலயும் ஒண்ணு இல்லை. ஆனா அந்த ஒரு இடத்துல தெளிவா என்ன செய்யப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு.
ஹalleluya ஹalleluya. மோசேனுடைய அமலேக்கு எதிரான யுத்தத்துல யோசுவா நின்னப்ப மோசேனுடைய கை என்ன செஞ்சு போச்சு? அசந்துச்சு, தளர்ந்து போச்சு. அந்த நேரத்துல ஓடி வந்து ஆரோனும் மோசேனுடைய கையை என்ன செய்றாங்க? தாங்குறாங்க. ஹalleluya ஹalleluya. சோ உண்மையா ஊழியர்களுக்கு உதவி செஞ்ச இவர்களுடைய பெயர் என்ன செய்யப்படல? மறக்கப்படல. தேவன் இவர்களை வேதத்துல என்ன செஞ்சிருக்கிறார்னா நினைவு கூர்ந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சோ தரிசனம் உள்ள ஒரு தலைவனோட எந்த விதமான தவறான உள்நோக்கமும் இல்லாம நீங்க இணைஞ்சு நின்று பாருங்க. நீங்க செஞ்ச உதவியை ஒருவேளை நீங்க மறந்திருக்கலாம், ஆனா நீங்க செஞ்ச உதவிய கர்த்தர் மறக்கிறதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே அல்லவே. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya ஹalleluya. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹalleluya. உதவி செய்வீங்களா? இனிமே ஆமென். சர்ச்சு கூப்பிட்ட உடனே வருவீங்களா? ஹalleluya ஹalleluya. மேகசினுக்கு கவர் போடணும் வாங்கன்னா வருவீங்களா? ஸ்டாம்ப் போட்டு வருவீங்களா? பீட்ரு இங்கேருந்து 3 பார்சலை தூக்கிட்டு 4 பார்சலை தூக்கிட்டு போஸ்ட் பண்ணுறதுக்கு போகிறாரு, அவர் கூட சேர்ந்து நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வர்றேன்னு போவீங்களா? பஸ்ஸில் 3 பார்சல் 4 பார்சல் ஒத்தையில் போய் இறக்குறதுக்கு போகிறாரு, சொல்லுங்கண்ணே நான் வர்றேன்னு போவீங்களா? அந்த சத்தத்தையே காணா. ஹalleluya ஹalleluya. கீபோர்டுக்கு உதவி செய்யறதுக்கு யாராவது எழும்ப மாட்டில? இவர் இல்லைன்னா அவர் இல்லைன்னா இவர். ஹalleluya ஹalleluya. ஸோ உதவி செய்யுங்க. ஆலயத்துக்கு எடுத்த காரியத்தில், தேவ மனுஷனுக்கு எடுத்த காரியத்தில் நீங்க செய்யற மிகச்சிறிய உதவியையும் மிகப்பெரிய உதவியையும் தேவன் என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார். இந்த இடத்துல உங்களை வச்சிருக்கிறதே எதுக்குன்னா, இந்த மினிஸ்ட்ரிக்கு எந்தெந்த விதத்துல நீங்க உதவி செய்ய முடியுமோ அந்தந்த விதத்துல இந்த ஊழியத்தினுடைய நலன்ல நீங்க அக்கறை கொள்ளணுங்கிறதுக்காக தேவன் உங்களை பிளஸ் பண்ணி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya ஹalleluya. இன்னும் ஆசீர்வதிப்பார். இன்னும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற உங்க அறிவுக்கும் புத்திக்கும் சவால் விடக்கூடிய மிகப்பெரிய தடைகளை உடைச்சு உங்களை பிளஸ் பண்ணுவார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அது மட்டும் இல்ல, இந்த ஊழிய சரித்திரத்துல உங்க பெயரை தேவன் என்ன செய்ய மாட்டார்? மறக்கவும் மாட்டார். ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya. இப்ப தேவ மனுஷனுக்கு உதவி செய்யுங்க. தேவனுக்கு செய்யற நாட்கள் பின்னாடி என்ன செய்யும்? கண்டிப்பா வந்து கொண்டே இருக்கிறது. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். அப்படியே கண்களை மூடி, பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்துல ஊழியத்துக்கு உதவி செய்கிற நபர்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து எங்க மத்தியில் பேசின இந்த ஜீவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எந்த உள்நோக்கமும் இல்லாம, எந்த இழிவான ஆதாயத்தையும் இச்சித்து நாங்க இந்த செயல்களை செய்யாம, நாங்க தெய்வீகமா ஊழியர்கள் மேலையும் ஊழியத்தினுடைய நலன்லையும் அக்கறை கொண்டு நாங்க எதை செய்கிறோமோ அதை மறக்கிறதற்கு நீர் அநீதி உள்ள தேவன் அல்ல கர்த்தாவே. ஊழியர்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நீங்க செஞ்ச அற்புதம் மகா பெரிதா இருந்தது கர்த்தாவே. ஊழியர்களுக்கு வேலைக்காரங்களா இருந்தவங்கள, ஊழியர்களுக்கு வலதுகரமா இருந்தவங்கள, ஊழியர்களுக்கு உதவி செஞ்சவங்கள நீங்க மறக்காம நினைவு கூர்ந்து அவங்களை உம்முடைய ஊழியர்களா நீங்க உயர்த்தி அதுக்கான அபிஷேகத்தையும் தந்து அவங்க கையில மகா பெரிய பொறுப்புகளையும் கொடுத்து நீங்க ஆசீர்வதிச்சு அதை வேதம் முழுசு நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள்ல உண்மையா ஆண்டவரே உதவி ஊழியம் செய்கிற பிள்ளைகளை உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியர்களுக்கு இவங்க செஞ்ச சின்ன பெரிய நன்மைகளை மறக்கிறதுக்கு நீர் அநீதி உள்ள தேவன் அல்ல கர்த்தாவே. தடைகள் எல்லாம் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அவங்க இப்படிலாம் எங்களுக்கு நடக்கும்னு சொல்லி உதவி செய்யலப்பா, ஏதோ ஒரு தேவ மனுஷனுக்கு செய்யணும்னு சொல்லி அவங்க செய்கிற காரியத்தை அந்த நலன்ல அவங்க அக்கறை கொள்றதை கண்டு அவங்க நலன்ல நீங்க அக்கறை கொள்ளுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு பேசின அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.